ஹலோ எவ்ரிவான், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம ஆல்ரெடி மத்துடைய பாடங்கள் பார்த்துட்டு இருந்தோம், சரிங்களா? அதில் பார்ட் 1 மட்டும் நம்ம பார்த்தோம். இந்த பார்ட் 1ல் நம்ம இந்த மத்துடைய மத்துடைய வகைகள் நம்ம பார்த்தோம், 2 வகை என்று. அதில் முதலாவது வகை அல் மத்துல் அஸ்லியை பற்றி படித்து முடிச்சிட்டோம், சரிங்களா? இப்போ பார்ட் 2ல் நம்ம என்ன படிக்க போகிறோம்? பார்ட் 1 என்னெல்லாம் படிச்சோன்னு ஒரு ரிவிஷன் பார்க்கலாம். மத்துல் அஸ்லினா அடிப்படையான மத்து, அது 3 வகைப்படும் சொல்லி பார்த்தோம். அதுதான் அல் மத்து சிலா, அடுத்து என்னது அல் மத்துல் லீன், அடுத்து என்ன அப்படின்னா அல் மத்துல் ஐவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 என்ன பார்த்தோம். இப்போ அல் மத்துல் ஃபராயை பற்றி நம்ம படிக்க போகிறோம். மத்துல் ஃபராயி என்றால் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதில் படிச்சுட்டு, அதில் ஒரு 5 வகை இருக்குது. இந்த மத்துல் ஃபராயி என்பது என்னடா பிரிந்த மத்து என்று கூறுவார்கள். இந்த பிரிந்த மத்து 5 வகைப்படும். அந்த 5 வகையிலையும் ஒவ்வொரு வகையும் பற்றி நம்ம இந்த 2வது பார்ட் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் நம்ம பார்க்க போகிறோம். மத்துடைய எழுத்திற்கு முன்னாடியோ, மறுபடி பாருங்கள், இங்கே பாருங்கள், மத்துடைய எழுத்திற்கு முன்னரோ பின்னரோ ஹம்சா வருவது அல்லது மத்துடைய எழுத்திற்கு பின்னர் சுக்கூன் செய்யப்பட்டு வருவதற்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அல் மத்துல் ஃபராயி என்று கூறுவார்கள். மத்துடைய எழுத்து இருக்குது, மத்துடைய எழுத்து வா என்று பார்த்தோமா, இந்த எழுத்துல ஏதாவது ஒரு எழுத்துக்கு முன்னாடியோ பின்னாடியோ என்ன வரணும்னா ஹம்சா வரணும், இல்லாட்டி மத்துடைய எழுத்திற்கு பின்னர் சுக்கூன் செய்யப்பட்டு வரணும். இதுக்கு முன்னாடியோ பின்னாடியோ ஹம்சா வரணும், இல்லைனா இந்த எழுத்துக்கு அப்புறம் உள்ள எழுத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு எழுத்து அதுக்கு சுக்கூன் செய்யப்பட்டு வருது என்று கூறினால் அது அல் மத்துல் ஃபராயி என்று கூறுவார்கள், சரிங்களா? இதுதான் என்னென்னா அல் மத்துல் ஃபராயி, இது பிரிந்த மத்து என்று கூறுவார்கள். இந்த பிரிந்த மத்து 5 வகைப்படும். அது என்னென்ன வகை என்று கூறினால் அல் மத்துல் முத்தசில், அல் மத்துல் முன்ஃபசில், அல் மத்துல் ஆரிலு லி சுக்கூனி, அல் மத்துல் பாத்திலு, அல் மத்துல் பதல, சரிங்களா? மத்துல் பதில், அல் மத்துல் பதில், சரிங்களா? பாத்திலு இல்லை, அல் மத்துல் பதில், சரிங்களா? ஓகே. அடுத்து அல் மத்துல் லாசிமு, சரிங்களா? இந்த 5 வகை இந்த மத்துடைய வகை, சரிங்களா? இந்த 5 என்னென்னா அல் மத்துல் ஃபராயோடைய எழுத்து, சரிங்களா? வகைகள். இது பிரிந்த மத்துடைய வகைகள். ஃபர்ஸ்ட் என்னென்னா அல் மத்துல் முத்வசில் என்னென்னா பக்கத்தில் ப்ராக்கெட்டில் வாஜிபுன்னு போட்டிருப்பாங்க, அல் வாஜிபுன்னு போட்டிருப்பாங்க. வாஜிபு என்றால் கட்டாயமாக அதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம பின்பற்றணும், சரிங்களா? உங்களுக்கு சட்டம் வருதோ அந்த சட்டத்தை ஓத தெரியல பிரச்சனை கிடையாது. பட் நீங்கள் 5 விரலுக்கு நம்ம நீட்டு ஓதணும், 2 விரலுக்கு நீட்டு ஓதணும், அது கட்டாயமாக அந்த இடத்துல அந்த ரூல் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும், அதை ஃபாலோ பண்ணி ஓதணும், சரிங்களா? அப்போ அல் மத்துல் முத்தசில் நமக்கு கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா பின்பற்ற வேண்டும். அடுத்து அடுத்து 3 மத்து இருக்குது பாருங்கள். அல் மத்துல் முன்ஃபசிலாக இருக்கட்டும், அல் மத்துல் ஆரிலுலி சுக்கூனியாக இருக்கட்டும், அடுத்து அல் மத்துல் பதில், அந்த 3 வகையும் ஜாயிஸான மத்து, ஜாயிஸ், சரிங்களா? ஜாயிஸ், அல் ஜாயிஸ் அப்படின்னா சாய்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோமா, உங்களுடைய விருப்பம் தான். நீங்கள் நீட்டிக்கலாம், நீட்டாமலே இருக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணாமே இருக்கலாம். ஃபாலோ பண்ணிங்கன்னா சிறப்பு, அவ்வளோதான். அல் மத்துல் லாசிமு என்றால் இதுவும் வாஜிபு தான், இங்கே போடலை, இது கட்டாயமான ஒன்று. அப்போ அல் மத்துல் லாசிமு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கட்டாயமாக பின்பற்றணும், சரிங்களா? அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம முதலாவதாக என்ன பார்க்க போகிறோம் என்றால் அல் மத்துல் முத்தசிலை பற்றி பார்க்க போகிறோம். இது சரிங்களா? இது கட்டாயமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும். 1 செகண்ட். இப்போது அல் மத்துல் முத்தசிலை பற்றி நம்ம படிக்கலாம், சரிங்களா? இதோட ஸ்க்ரீன்ஷாட் வேணும்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் இதோட சட்டம் என்ன அப்படின்னா இங்கே பாருங்களேன், இதோட உதாரணத்தை பாருங்களேன். இதில் சூ அல் அதாபுன்னு இருக்குது பார்த்தீங்களா? அடுத்து இங்கே பாருங்களேன், இதில் பார்த்தீங்கன்னா அலிஃபோடைய உதாரணத்தில் ஒஜா ரப்புகன்னு இருக்கும் பாருங்கள். அடுத்து வஜீன்னு இருக்கும். இது அல் மத்துல் முத்தசில், இது கட்டாயமாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்டாலும் படலை என்றாலும் நீங்கள் கட்டாயமாக இந்த இடத்துல என்ன செய்யணும், நீட்டி ஓதணும். எத்தனை விரலுக்கு நீட்டணும் அப்படின்னா 4 அல்லது 5 விரலுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீட்டி என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும், சரிங்களா? அப்போது இந்த மத்துடைய எழுத்து ஒரு வார்த்தையில் அதே வார்த்தையில் அதனை அடுத்து ஹம்சா வந்துச்சின்னு வச்சுக்கோங்க. மத்துடைய எழுத்து ஒரு வார்த்தையில் வரும், சரிங்களா? இதே ஒரே வார்த்தையில் வருதா, சூ அப்படிங்கிறது ஒரு வார்த்தை, அதில் என்ன மத்துடைய எழுத்து வந்திருக்கு, வாவ் அப்படிங்கக்கூடிய மத்துடைய எழுத்து வந்திருக்கு, சரிங்களா? அப்புறம் வஜான்னு இருக்குது பார்த்தீங்களா? இந்த வஜாவில் ஜீம்க்கு அடுத்து என்ன வந்திருக்கு, அலிஃப் வந்திருக்கு. இது ஒரு மத்துடைய எழுத்து, ஒரே ஒரு வார்த்தையில் ஜா அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலேயே மத்துடைய எழுத்து வந்திருக்கு. அப்புறம் இங்கே பாருங்களேன், யா வந்திருக்கு பாருங்கள். ஒரு ஜி அப்படிங்கிறதுல வஜி அப்படிங்கிறதுல அந்த இடத்துல ஒரு எழுத்துலையே என்ன வந்திருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையிலேயே மத்துடைய எழுத்து யா வந்திருக்கு. இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஹம்சா வந்துச்சுன்னா இப்படி அது அந்த வார்த்தையில்
அதுக்கு அடுத்து ஹம்சா வரணும். அப்போ அந்த மத்தோட எழுத்து ஒரு வார்த்தையிலே வந்து அந்த ஒரு வார்த்தையிலே ஹம்சா வந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு அந்த இடத்துல வந்து 5 விரலுக்கோ அல்லது 4 விரலுக்கோ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீட்டி மடக்கணும். நீட்டக்கூடிய அளவுக்கோ அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கோ, சரிங்களா? அதாவது நீட்டக்கூடிய அளவுக்குன்னு வச்சுக்காங்க. நீட்டக்கூடிய அளவுக்கு ஓதணும். மடக்கக்கூடிய அளவுக்குன்னா இந்த விரலை வந்து நம்ம மடக்கி நம்ம வந்து கணக்கு பார்க்கணும்பாங்க. விரலை நீங்கள் மடக்கும் போதே நீங்கள் வந்து வஜி அப்படின்னு நீங்கள் ஓதும் போதே எத்தனை விரல் மடங்குதுன்னு பார்க்கணும். அதை தான் அவங்க மடக்கக்கூடிய அளவுங்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் விட்டுருங்க. நீட்டக்கூடிய அளவுன்னு படிங்க. உங்களோட விரலை நீட்டி பாருங்கள். இந்த 5 விரலுக்கு உங்களால் நீட்ட முடியுதான்னு பாருங்கள். 5 விரலுக்கு நீட்டி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நான் வந்து அப்படின்னு சொல்லும்போது 5 விரலுக்கு நீட்ட போகிறேன். அது நான் ஓதும் போதே நான் என்ன போகிறேன்னா என்னோடய விரலை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நீட்ட போகிறேன். விரலை என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா நீட்ட போகிறேன். சரிங்களா? இப்போ நீங்கள் உங்களோட விரலை நீட்டி பாருங்கள். நான் எவ்வளோ ஓதும்போது இங்கே பாருங்கள், சரிங்களா? சரிங்களா? இப்போ நான் 4 விரல் இல்லைன்னா 5 விரலாவது என்ன செஞ்சுருப்பேன் அப்படின்னா இந்த இடத்துல நீட்டியிருப்பேன். அதை தான் இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க. ஒன்று நீங்கள் விரலை மடக்கி பாருங்கள், இல்லைனா நீட்டி பாருங்கள். சரிங்களா? எத்தனை விரல், 5 விரல் நீட்டுறீங்களா, 4 விரல் நீட்டுறீங்களான்னு இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ நான் வந்து ப்ராக்டிஸ் நல்லா பண்ணதுனால எனக்கு தேவையில்லை. எனக்கு வந்து இந்த விரலை நீட்டுது அளவுக்கு எனக்கு தேவையில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் இப்படி தான் மத்தோட படத்தை நீட்டி ஓதி பழகுறீங்கன்னா இந்த மாதிரி ஓதி பழகணும். சரிங்களா? ஓகே. அப்போ அதை தான் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இதோட உதாரணங்கள்லாம் பார்த்துக்கோங்க. இது எல்லாமே மத்துல் முத்தசில். கட்டாயமாக நீங்கள் 5 விரலுக்கு இந்த இடத்துல என்ன செய்யணும், நீட்டணும். ஓகேங்களா? அதை தான் இங்கே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அடுத்து ரெண்டாவது வகை என்னென்னா அல்மத்துல் முன்ஃபசில் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அல்மத்துல் முன்ஃபசில். இந்த முன்ஃபசில் என்னென்னா ஒன்றும் இல்லைங்க, ரொம்ப ஈஸி தான் இதுவும். இதோட உதாரணத்தை பாருங்களேன். உதாரணத்தை பார்த்தீங்கன்னா இங்கே மத்தோட எழுத்து இருக்கும், வாவு இருக்கும், வாவுக்கு சுக்குன் இருக்குது. ஓகேங்களா? வாவுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்குது, லம் இருக்குது. ஸோ அப்போ அது மத்தோட எழுதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கடுத்து ஒரு அலிஃப் இருக்குது பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு ஹம்சா இருக்குது பாருங்கள். அந்த ஹம்சாவுக்கு கசர் இருக்கும். சரி, ஓகேங்களா? அப்புறம் அதே போல் இங்கே பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கல்லா இருக்குது பார்த்தீங்களா? இந்த கல்லால் வந்து என்ன இருக்குது அப்படின்னா அலிஃப் இருக்குது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு இப்போ இது மத்தோட எழுத்து, அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹ் இருக்குது. ஸோ அப்போ இது மத்தோட எழுத்து. அந்த மத்தோட எழுத்துக்கு அடுத்து ஒரு என்ன இருக்குன்னா ஹம்சா இருக்குது. சரிங்களா? அப்போது இது என்னன்னா இது வேறு எழுத்துக்கள். சரிங்களா? இது வந்து ஒரே எழுத்துக்கள்னு படித்தோம். முத்தசில்ல நம்ம என்ன படித்தோன்னா ஒரே வார்த்தையில் இது வந்துச்சுன்னா கட்டாயம்னு சொல்லி படித்தோம். இந்த இடத்துல ஒரே வார்த்தை இல்லை. இது வந்து இப்போது ஓம ஊமீருங்கிறது ஒரு வார்த்தை, இல்லா அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. இப்போ தனித்தனி வார்த்தை ஆயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி தனித்தனி வார்த்தையாக வருது அப்படின்னா அதே சட்டம் தான், மேலே படித்த அதே சட்டம். அது ஒரே வார்த்தையில் வந்துச்சுன்னா அது முத்தசில், அது தனித்தனி வார்த்தையில் வந்துச்சுன்னா அது முன்ஃபசில். இது வந்து ஜாயிஸான மத்து. சரிங்களா? உங்கள் விருப்பத்துக்கு தக்கன இதை என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்கள் நீட்டி ஓதிக்கலாம், நீட்டாமலே இருந்துக்கலாம். அதை தான் எங்களுக்கு சொல்லுவாங்க. கட்டாயம் கிடையாது இந்த மத்து. சரிங்களா? முன்ஃபசிலை பொறுத்த வரைக்கும். அப்போது மத்துடைய எழுத்து ஒரு வார்த்தையின் கடைசியில் வந்து அதனை அடுத்துள்ள வார்த்தையின், அதாவது இங்கே பாருங்கள் 2 வார்த்தை வரணும். ஒரு வார்த்தையில் கடைசியில் வந்திருக்கும். நானா கடைசியில் மத்தோட எழுத்து வந்துச்சு, அடுத்துள்ள வார்த்தை என்ன இருக்கணும் அப்படின்னா ஹம்சா வந்துச்சு அப்படி இருக்குன்னா அதற்கு மத்துல் முன்ஃபசில் என்று சொல்லப்படும் என்று கூறுகிறார்கள். சரிங்களா? அதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, மத்துல் முன்ஃபசில் என்று சொல்லப்படும். இந்த மத்துடைய எழுத்தை நாம் என்ன செய்வோம் அப்படின்னா 4 அல்லது 5 விரலுக்கு நீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஓதணும். இங்கே இவ்வாறு நீட்டி தான் ஓத வேண்டும் அப்படிங்கக்கூடிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா இது ஜாயிஸான மத்து. ஓதுவது சிறந்ததாக இருக்கும் அல்லது நல்லதாக இருக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனால் குறைந்தது 2 விரல் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் ஓதணும் அட்லீஸ்ட். ஆனால் நீங்கள் 4 விரல் 5 விரல் நீங்கள் நீட்டி ஓதலனாலும் பிரச்சனை கிடையாது. ஆனால் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா 2 விரலாவது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நீட்டிடணும். 2 விரலில் நீங்கள் வந்து 2 விரல் நீட்டுவது கட்டாயம். சரிங்களா? 2 விரலாவது கண்டிப்பாக நீட்டி ஓதிடணும். 4 விரல் நீட்டல்னாலும் நீங்கள் என்ன செஞ்சிடணும், 2 விரலாவது கண்டிப்பாக நீட்டி ஓதிடணும். ஆனால் 4 விரல் நீட்டி ஓதிங்கன்னா நல்லதுப்பா அப்படிங்கிறாங்க. 4 விரல் 5 விரல் நீட்டி ஓதிங்கன்னா அது நல்லா இருக்கும் கேட்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த இடத்துலையும் பாருங்களேன். இந்த இடத்துல பாருங்கள், இலா
ஓகே. அப்படின்னு பார்க்கும்போது இதை தான் எடுக்கிறாங்க. அப்படின்னு பார்க்கும்போது அங்கே என்னென்னா யா வந்து சுக்கூன் செய்யப்பட்ட நிலையில் இருக்குது. அதுக்கு முன்னுடைய எழுத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னா கசரு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது மத்துடைய எழுத்து நமக்கு தெரிஞ்சிருச்சு, இருஜிழி. சரிங்களா? அப்போ எனவே இது மத்துடைய எழுத்தாகும். மத்துல் முன்ஃபசிலுடைய சட்டத்தின்படி மத்துடைய எழுத்திற்கு பிறகு அதனை அடுத்துள்ள வார்த்தையின் ஆரம்பத்தில் ஹம்சா வந்திருக்கு. அதனால் இதை நீங்கள் என்ன செய்யணும், 4 விரலுக்கோ அல்லது 5 விரலுக்கோ நீங்கள் நீட்டி ஓதுனீங்கன்னா இது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுதான் மத்துல் முன்ஃபசில். அப்போ ஓதுவோமா? இங்கே பாருங்க. வமா உமீரு இல்லா. ஓகே, யூ ஹாவ் டு ரிசைட் லைக் திஸ். நீங்கள் இந்த மாதிரி ஓதணும். சரிங்களா? அதே போல் இங்கே பாருங்கள் அலிஃபுடைய உதாரணம். கல்லா ஓகே, இங்கே நீங்கள் அதே மாதிரி இரு ஜைலையும் அப்படிதான். இரு ஜைலா. ஓகே, இங்கே நீங்கள் என்ன செய்யலாம், ஓதிக்கலாம். இதுவே நீங்கள் 2 விரலும் குன்னா கொடுத்து ஓதிக்கலாம். எப்படி இதுவே 2 விரலும் நீட்டி ஓதிக்கலாம். குன்னா இல்லை, நீட்டி ஓதணும். அப்போ பாருங்கள், உமீரு இல்லா அப்படின்னு ஓதிக்கலாம். வமா உமீரு இல்லா. இப்படி ஓதுறது தப்பு கிடையாது. இது வந்து கட்டாயமாக நீங்கள் உமீரு நீங்கள் என்ன செய்யணும், நீட்டணும். 2 விரலுக்காவது அட்லீஸ்ட் நீட்டணும். ஆனால் 4 விரலுக்கு நீட்டிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். உங்களுடைய ஜாயிஸ், உங்களுடைய விருப்பத்தை தக்கன 4 விரலுக்கும் 5 விரலுக்கும் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், நீட்டிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக 2 விரலுக்கு நீங்கள் என்ன செய்யணும், இங்கெல்லாம் நீட்டணும். அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மத்துல் பதிலும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். மத்துல் பதில் என்ன அப்படின்னா, உங்களோட உதாரணத்தை மறுபடியும் பாருங்கள். உதாரணத்தை பார்த்தே நீங்கள் படிச்சிடலாம். உதாரணத்தை பாருங்களேன். இங்கே பாருங்களேன், அலீஃப் ஹம்சாக்கு அடுத்து ஒரு அலீஃப் இருக்குது. சரிங்களா? ஹம்சாக்கு அடுத்து ஒரு அலீஃப் வந்திருக்கு. அதே போல் அப்போ இது வந்து ஆல்ரெடி இது வந்து மத்துடைய எழுத்து. ஏன்னா அலீஃபுக்கு சுக்கூன் வந்திருக்கு, முதல் எழுத்துக்கு என்ன வந்திருக்கு, ஃபத்தஹ் வந்திருக்கு. அப்போ இது மத்துடைய எழுத்து. அப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வாவுக்கு சுக்கூன் வந்து முதல் எழுத்துக்கு லம்மு வந்திருக்கு. அப்போ முதல் எழுத்தோட லம்மு என்னென்னா ஹம்சாவோட எழுத்து. அப்போ அப்படி வந்திருக்கு. அப்போ இது என்னென்னா இப்படி இது வந்து ஒரு வாவுக்கு உதாரணம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்களேன், யாக்கு ஹம்சா வந்திருக்கு, யாக்கு சுக்கூன் வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஹம்சாவுக்கு என்ன வந்திருக்குன்னா கெசர் வந்திருக்கு. ஸோ அப்போது நீங்கள் இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்படின்னா இங்கே நீட்டணும். இதுதான் மத்துல் பதிலுடைய எழுத்து. அதுக்கு அடுத்து இந்த மத்துடைய எழுத்துக்கு அப்புறமா இதுக்கு அடுத்து என்னென்னா இங்கே வந்து ஃபத்தஹ் வச்சு வந்திருக்கு. இங்கே பாருங்கள், இங்கே கெசர் வச்சு வந்திருக்கு, இங்கே ஃபத்தஹ் வச்சு வந்திருக்கு எழுத்துக்கு. சரிங்களா? இப்போது இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது அப்படின்னா சுக்கூன் உள்ள எழுத்து வந்திருக்கு. இதெல்லாம் இங்கே மேட்ரு கிடையாது. பட் இதோட உதாரணத்தை பார்க்குறதுக்காக உங்களுக்கு உதாரணத்தோட விசுவலைசேஷன் காமிக்கிறேன். உதாரணம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை பாருங்களேன், மத்துல் பதில். இப்போ வந்து எக்ஸ்பிளனேஷன் படிங்க. மத்துல் பதில் என்பது மத்துடைய எழுத்திற்கு முன் ஹம்சா வருவதற்கு சொல்லப்படும். மத்துல் பதில்னா ஒன்றும் கிடையாதுங்க. மத்துடைய எழுத்து இருக்குது பார்த்தீங்களா, மத்துடைய எழுத்து அலிஃபோ வாவோ யாவோ வருதுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு ஹம்சா இருக்கும். சரிங்களா? அலிஃப் வந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு அலிஃபு மத்துடைய எழுத்து இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு என்ன இருக்குன்னா அலிஃபு சபருன்னு வரும். யா இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அலிஃபு கெசருன்னு வரும். வாவ் இருக்குன்னா அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்துக்கு அலிஃபு லம்முன்னு வரும். அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து அலிஃப் இல்லை, அந்த அலிஃபுக்கு ஹம்சா வச்சு இப்படி இருக்கும். சில அலிஃப்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இப்படி ஹம்சாவாக எழுதியிருப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். இப்படி வந்துச்சுன்னா அதுதாங்க மத்துல் பதில் அப்படிங்காங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா 2 விரல் அளவுக்கு நீங்கள் என்ன செஞ்சிடணும், நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு ஓதணும் அப்படிங்காங்க. ஒன்றும் இல்லைங்க, இது வேறு ஒன்றுமே இல்லைங்க. பாருங்க, ஆமன ஊச்சிய ஈமானன் ஈமானா. இங்கே நிப்பாட்டும் போது நான் சொல்லி நிப்பாட்டணும். ஸோ அதுவும் சொல்லித்தரேன் எப்படின்ட்டு வக்ஃபுடைய சட்டத்தில் படிக்கலாம். நான் ஆல்ரெடி வக்ஃபுடைய சட்டமும் எடுத்திருக்கேன், அதில் போய் பாருங்கள். சரிங்களா? வக்ஃபுனா என்ன அப்படின்ட்டு. சரிங்களா? அதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதையும் பாருங்கள், நம்மளோட ஷார்ட்ஸில் இருக்கும். ஓகே, இப்போ மறுபடி கவனிங்களேன். இதை நீங்கள் 2 விரலுக்கு நீட்டணும். இங்கே பாருங்கள், ஆமன. இங்கே ஆமனன்னு சொல்லக்கூடாது, ஆமன ஆமன. ஓகே, இது வந்து 2 விரலுங்க. சரிங்களா? அப்போ ஆமன. சரிங்களா? இங்கே பாருங்க, ஊச்சிய. சரிங்களா? ஊச்சிய 2 விரலுக்கு நீட்டணும். ஜஸ்ட் லைக் தட் இங்கே நீங்கள் 2 விரலுக்கு நீட்டணும். நீட்டுங்க பார்ப்போம். அங்கே பாருங்க, இந்த இது யாக்கு. சரிங்களா? இந்த இதுக்கு இங்கே நீட்டணும். சரிங்களா? وَإِزْدَادَ آمَنُوا إِيمَانًا.
இங்கே ஆமனுலே என்ன செய்யணும், நீட்டணும். ஏன்னா இங்கேயும் மதுடைய பதில் எழுத்து வந்திருக்கு, ஈமானாலேயும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 2 விரலுக்கு இங்கே நீட்டணும். பட் இது என்னென்னா நமக்கு ஜாயிஸ் தான், சரிங்களா, நம்ம இங்கே நீட்டுறது. அதுக்கடுத்து இல்லைனா நார்மலாக நெடில் மாதிரி ஓதிக்க வேண்டியது, அவ்வளோதான். அதே போல் இங்கே பாருங்கள், விளக்கம் 1ல் வந்து கவனிக்கும் போது அது சொல்கிறாங்க. அதை தான் நான் சொன்னதான் இங்கே விளக்கம் கொடுத்துருக்காங்க, சரிங்களா, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கடுத்து வேறு என்னது, அடுத்து இங்கே பாருங்கள், அலிஃப் மற்றும் ஹம்சா அப்படின்னு இருக்குது பாருங்கள். அப்புறம் அலிஃப் மற்றும் ஹம்சா பற்றிய விளக்கம்னு இருக்குது பாருங்கள். வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப் வடிவத்தில் வரக்கூடியதே ஹம்சா என்று புரிந்து கொள்ள வேண்டும். வார்த்தையின் ஆரம்பத்தில் அலிஃப் வடிவத்தில் வரக்கூடியதே ஹம்சா என்று புரிந்து கொள்ள வேண்டும், சரிங்களா. அப்போது செகண்ட் கைஸ், இதை நான் ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க பாருங்களேன். ஒரு வார்த்தையோட அலிஃபு ஹம்சாவுக்கு உள்ள ஒரு விளக்கத்தை நான் சொல்கிறேன். ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் வந்து ஹம்சா அலிஃபு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அலிஃப் வடிவத்தில் ஒரு வார்த்தையோட ஆரம்பத்தில் அலிஃப் வடிவத்தில் வரக்கூடியதை ஹம்சா என்று நீங்கள் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கணும். அதாவது அலிஃபு வந்து ஆரம்பத்தில் வருது. இப்போ அல்ஹம்து சூரா இருக்குது, அதில் அலிஃபு தானே என்ன ஆரம்பத்தில் வருது. இது ஆக்சுவலாக அலிஃபு கிடையாது, ஏன்னா வார்த்தையோட ஆரம்பத்தில் வர்றதுனால இது நம்ம ஹம்சான்னு தான் நினைக்கணும். அப்போ அல்ஹம்துன்னு தான் ஓதணும் அந்த இடத்துல. அப்போ ஹம்சாவோட உச்சரிப்பு தான் கொடுக்கணும். அலிஃபுக்கும் ஹம்சாவுக்கும் ஒரே உச்சரிப்பு தான். நம்ம வந்து தொண்டையோட நடுப்பகுதியிலேருந்து எடுப்போம், ஆனால் மெல்லியதாக அந்த சவுண்டு வரும், சரிங்களா. அல்ஹம்து ஐன் சவுண்டு வராது. அல்ஹம்துன்னு சொல்லக்கூடாது. அல்ஹம்து அதே அந்த மாதிரி சவுண்டு. ஸோ அப்போ அலிஃப் வந்து வார்த்தையோட ஆரம்பத்தில் வருது அப்படின்னா ஹம்சா போட்டிருந்தாலும் இப்படி அலிஃப் மேலேயோ கீழேயோ ஹம்சா போட்டிருந்தாலும் போடலைனாலும் அது வந்து ஹம்சான்னு தான் வாசிக்கணும், எப்போ வார்த்தையோட ஆரம்பத்தில் வரும்போது, சரிங்களா. அதே ஹம்சா வந்து அலிஃபுக்கு மேல் ஹம்சா எழுதப்படாமல் இருந்தாலும் சரி, ஹம்சா வந்து அலிஃபு மேலே எழுதப்படாமல் இருந்தாலும் அதை நீங்கள் என்ன செய்யணும், ஹம்சான்னு தான் வாசிக்கணும். அப்போது இதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மேலும் வார்த்தையின் எந்த இடத்தில் ஹம்சா வந்தாலும் சரி அதை ஹம்சான்னு தான் நினச்சிக்கணும். அப்போ ஹம்சா இருக்க ஹம்சாவும் அலிஃபும் ஒன்றுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அலிஃபு மாதிரி நீங்கள் என்ன செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது, அது ஹம்சா தான். அதே போல் வார்த்தையோட ஆரம்பத்தில் வாயின் இருக்கு, அந்த யா வாவு அலிஃப் இதுக்கு மேலெலாம் ஹம்சா இருந்தாலும் அந்த குறியீடும் என்னென்னா ஹம்சான்னு தான் எடுத்துக்கணும், அது அலிஃபுன்னு நினைக்கக்கூடாது. இதை யான்னு நம்ம வந்து உச்சரிக்கக்கூடாது, இதை வாவுன்னு உச்சரிக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஹம்சா இருந்துச்சுன்னா அதை அலிஃபு சவுண்டு சவுண்டு போட்டு தான் என்ன செய்யணும், நீங்கள் உச்சரிக்கணும். ஆனால் வார்த்தையின் இடையில் அலிஃபுக்கு மேல் ஹம்சா வராமல் அலிஃபு வந்துச்சுன்னா அது அலிஃபு தான், சரிங்களா. இப்போ வந்து அலிஃபு வந்து இப்போ நம்ம எங்கே பார்த்தோம், இந்த இடத்துல கல்லா பார்த்தோம் அப்படி தானே. கல்லான்னு இருக்குன்னா இந்த இடத்துல அலிஃபு தாங்க இருக்குது, கல்லா இந்த இடத்துல அலிஃபு தான் இருக்குது. இந்த அலிஃபுக்கு இந்த இடத்துல இப்படி இருக்குன்னா இப்போ இதை அலிஃபுன்னு தான் எடுக்கணும், இதை ஹம்சா நம்ம எடுக்கக்கூடாது, சரிங்களா. இது வார்த்தையோட கடைசியில் வந்திருக்கு, சரிங்களா, கடைசியில் வந்திருக்கு. அதே போல் வார்த்தையோட நடுவுலையும் சில இது வரும். அப்படி வரும்பொழுது நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம அதை அலிஃபுன்னு தான் எடுக்கணும், அதை ஹம்சான்ட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து எடுக்கக்கூடாது, ஓகேங்களா. இப்போ பாரிதுன்னு இருக்குது, ரீன்னு இருக்குது, பாரி துன்னு இருக்குன்னா இப்போது இது வந்து அலிஃபுன்னு தான் எடுக்கணும், வார்த்தையோட நடுவில் வந்திருக்கு. அப்போது இதை ஹம்சான் நம்ம எடுத்துடக்கூடாது. எப்போ ஹம்சான்னு எடுப்போம்னா வார்த்தையோட ஆரம்பத்தில் வரும்போது மட்டுமே நம்ம ஹம்சான்னு எடுப்போம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து என்ன அப்படின்னா இதுதான். இதுக்கடுத்து என்னென்னா அல் மத்துல் ஐவலு, சாரி கைஸ் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிடுச்சு, இங்கே பாருங்கள். அல் மத்துல் ஐவலு லி சுக்கூனின்னு சொல்லுவாங்க, அதாவது அல் ஜாயிஸு, இதுவுமே ஜாயிஸான மத்து தான். ஸோ இதோட 4வது வகை என்னென்னா அல் மத்துல் ஐவலு லி சுக்கூனி. இது என்னென்னா அல் மத்துல் ஃபரஹியுடைய இது, சரிங்களா, உதாரணம். ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது இடையில் ஏற்பட்ட சுக்கூனின் மத்து என்று கூறுவார்கள். இது என்ன சொல்லுவாங்கன்னா இடையில் ஏற்பட்ட சுக்கூனுடைய மத்து தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது மத்துடைய எழுத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஹரக்கத்துள்ள எழுத்து வந்து மூச்சு திணறுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஸ்டாப் பண்ணணும், நிறுத்தி ஓதக்கூடிய காரணங்களாலோ இல்லை ரொம்ப நீட்டி ஓதும் போது மூச்சு திணறுது அப்படிங்கும்போது அந்த எழுத்தில் நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா நிறுத்தினோம்னா அந்த எழுத்துக்கு ஃபத்தகு தைனை தவிர வேறு எந்த குறியீடு இருந்தாலும் சரி அந்த எழுத்துக்கு சுக்கூன் செய்யப்பட்டு தான் நீங்கள் நிறுத்தணும், சரிங்களா. நான் உங்களுக்கு சொன்னேன்னா இந்த இடத்துல நம்ம ஓதும் போது நான் உங்களுக்கு சொன்னேன், என்ன சொன்னேன் அப்படின்னா
உங்களுக்கு வந்து நான் சொல்லிட்டு இங்கே பாருங்கள் ஈமானா அப்படின்னு தான் ஓதணும்னு சொன்னேன். அந்த இடத்துல உங்களை ஈமானன் சொல்லிட்டு நான் சொன்னேன் ஈமானன் நிப்பாட்டக்கூடாது, ஈமானுன்னு நிப்பாட்டக்கூடாது. எல்லா இதுக்கும் நம்ம சுக்கூன் செஞ்சு தான் நிப்பாட்டுவோம். பட் வந்து இங்கே இந்த மாதிரி எழுத்துக்களுக்கு ஃபத்தஹு தைன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மேலே அப்படி ஃபத்தஹு தைன் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வந்து எழுத்து இருக்குன்னா அதை கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யக்கூடாதுன்னா சுக்கூன் செஞ்சு நிப்பாட்டக்கூடாது. அந்த இடத்துல நீங்கள் ஈமானா ஓகே அந்த மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்புறம் மத்தோட எழுத்து இருக்குது, அதே தான் மறுபடியும் இங்கே பாருங்கள், அதே தான் இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் இங்கே சொல்லியிருப்பாங்க. காரணம் நிறுத்தி ஓதும்போது சுக்கூனும் அதற்கு பின்னால் உள்ள வார்த்தையோடு சேர்த்து ஓதும்போது அதுக்குள்ள ஹரக்கத்தையும் ஓதுறதுனால இதனை 2 அல்லது 4 அல்லது 6 விரல் நீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஓட்டுக்கலாம். நீங்கள் 2 விரல் நீட்டிக்கலாம், 6 விரல் நீட்டிக்கலாம், 4 விரலும் நீட்டிக்கலாம். இது உங்களுடைய சாய்ஸ் தான், சரிங்களா, பிரச்சனை கிடையாது. அதை தான் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏன்னா நிறுத்தி ஓதும்போது சுக்கூனும் அதற்கு பின்னால் உள்ள வார்த்தையோடு சேர்த்து ஓதும்போது அதற்குள்ள ஹரக்கத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓதுறோம், சரிங்களா, அப்படிங்கிறத அவங்க சொல்கிறாங்க. ஈமானா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓதுறோம் இங்கே, சரிங்களா, அதை தான் இங்கே வந்து சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இந்த இடத்துல உதாரணத்துக்கு பாருங்களேன், என்ன சொல்கிறாங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்கே நான் 6 விரலுக்கும் என்ன செஞ்சுக்கலாம், நீட்டிக்கலாம். அதே போல் நான் இங்கே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா 2 விரலுக்கும் நீட்டிக்கலாம், அதே போல் 4 விரலுக்கும் நீட்டிக்கலாம். இது என்னோட இஷ்டம் தான், சரிங்களா, ஓகேவா, இது என்னோட இஷ்டம் தான், சரிங்களா. அதே போல் இந்த இடத்துல பேக்ரவுண்ட் சவுண்டு எதுவும் இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் சவுண்டை கூட்டி வச்சுட்டு பாருங்கள். இங்கே பாருங்கள், மேற்கூறப்பட்ட உதாரணத்தில் யா வந்து சுக்கூன் செய்யப்பட்டு அதுக்கு முன்னாடி உள்ள எழுத்து என்ன இருக்குது, மீமுக்கு கசரு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இது மத்தோட எழுத்து. அப்போ இந்த எழுத்து ரப்பி, அதாவது இது மத்தோட எழுத்தாகும். இப்போ ரப்பின்னு இருக்குது பாருங்கள், இந்த ரப்பில் ஆலமீன் இருக்குது, அதில் வந்து நூனுக்கு ஃபத்தகு செய்யப்பட்டிருக்கிறது. நூனுக்கு இப்படி இருக்குது, நூனுக்கு ஃபத்தகு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன செய்யணும், ஆனால் இங்கு ஆயத்து வசனம் முடிவடைவதால் நாம் நிறுத்தி ரப்பில் ஆலமீன் என்று நூனுக்கு சுக்குன் செய்து ஓதுறோம், சரிங்களா. இந்த இடத்துல வந்து நம்ம வந்து என்னென்னா நூனுக்கு ஃபத்தகு தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஆயத்து முடிஞ்சிருச்சு இப்படி, சரிங்களா. இப்படி முடிகிறதுனால நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா சுக்கூன் செஞ்சு இந்த இடத்துல ஓதுறோம். அப்போ அதற்கு பின்னர் உள்ள வார்த்தையோடு சேர்த்து படிக்கும்போது நூனுக்கு ஃபத்தகு செய்தே படிப்போம். இப்போது நான் வந்து அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதோ வந்து நான் இன்னொரு எழுத்தோடு சேர்க்கும் பொழுது, அடுத்த வசனத்தோடு சேர்க்கும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். அப்போ அர் ரஹ்மான் நான் சேர்த்து படிக்கிறேன் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அப்போ நான் இங்கே மீன் நிப்பாட்ட மாட்டுக்கேன். அப்போ அந்த இடத்துல நான் என்ன செய்கிறேன், ஒரு 2 விரலுக்கு மட்டும் நீட்டிட்டு நான் நிப்பாட்டலாங்க, அதனால் நீட்டிட்டு நான் அதுக்கடுத்து என்ன அப்படின்னா மீனர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு ஓத போகிறேன். மீனர் ரஹ்மானிர், சரிங்களா. இங்கே பாருங்கள், அது சேர்த்து ஓதுறதா இருந்தால் சாரி எப்படி ஓதன்னா அர் ரஹ்மான் வராது, நர் ரஹ்மான் அப்படின்னு வரும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படி வரும், சரிங்களா. அந்த ராவோட இது இணைஞ்சிரும் இந்த நூனு. அப்போ அதை தான் சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அடுத்த வசனம் என்னென்னா அலிஃப் இருக்குது, ராக்கு சுக்குன் இருக்குது. அப்போது அலிஃபுக்கு ஃபத்தகு அதெல்லாம் இருக்காது. நம்ம வந்து இங்கே நிப்பாட்டுறதுனால அலிஃபுக்கு நம்ம ஃபத்தகு வச்சு நம்ம ஓதுவோம், சரிங்களா. இங்கே வந்து நம்ம அலிஃபுக்கு ஃபத்தகு வைக்க மாட்டோம். அர் ரஹ்மான் சொல்லும் பொழுது நான் சேர்த்து ஓதணும் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம். நான் ரஹீமில் நிப்பாட்டுறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி அப்போ சேர்த்து ஓதும்போது நான் ரொம்ப நீட்டல, 2 விரலை தான் நீட்டிட்டு நான் என்ன செய்கிறேன் ஓதுறேன். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதே தான் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்ல ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள், அதை தான் மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே பாருங்கள், கவனிங்க. அப்போ ரப்பில் ஆலமீனா அப்படின்னு நூனுக்கு சுக்கூன் செய்து நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஓதுறோம், ரப்பில் ஆலமீன் அப்படின்னு ஓதுறோம். அப்போ பின்னால் உள்ள வார்த்தையோடு இதை சேர்த்து படிக்கும்போது நூனுக்கு ஃபத்தகு செஞ்சே படிக்கிறோம். எனவே இந்த சுக்கூனுக்கு இடையில் வந்த சுக்கூன் என்று சொல்லப்படும். அப்போ இந்த சுக்கூனுக்கு இடையில அப்போ ஆக்சுவலாக வந்து மீ அப்படிங்கிற இடத்துலையே இந்த இடத்துலையே ஒரு சுக்கூன் தான் இருக்குது, யாக்கு சுக்கூன் வந்திருக்கு.
அப்போ இந்த இடத்துல ஏன் நம்ம சுக்கூன் வைக்கிறோம்? ஏன்னா வக்ஃபு செஞ்சு வைக்கிறோம். அப்போ இடையில வந்திருக்கு. சில 2 வசனத்தை நம்ம பிரித்து நிப்பாட்டி ஓதும் பொழுது நம்ம இடையில ஒரு சுக்கூனை வச்சு ஓதுறோம். அதனால தான் இடையில் வந்த சுக்கூன் என்று கூறுகிறார்கள். அதுக்கு தான் அரபிக்கில் என்ன பேருனா அல் மத்துல் ஆரிலு லி சுக்கூனி என்று கூறுகிறார்கள். சரிங்களா? அதை தான் இவ்வளோ மணி நேரம் அதில் விளக்கியிருக்காங்க. ஸோ நீங்கள் அதை படிச்சிங்கன்னா இப்போ உங்களுக்கு புரியும். நான் சொன்ன விளக்கத்தை கேட்டுட்டு இதை படிச்சிங்கன்னா இப்போது உங்களுக்கு புரியும். இதனை 2 அல்லது 4 அல்லது 6 விரல்கள் நீட்டக்கூடிய அல்லது மடக்கக்கூடிய அளவுக்கு நீட்டி ஓதணும். பாருங்க, அல் மத்துல் லாசிமுன்னு ஒரு ஆள் இருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அல் மத்துல் லாசிம் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா 3வது பார்ட் வீடியோவில் நம்ம அல் மத்துல் லாசிம் பற்றி தான் படிக்க போகிறோம். அதை மட்டும் நம்ம படிச்சிட்டோம்னா நமக்கு வீடியோ ஓவர். சரிங்களா? நம்ம மத்துடைய பாடம் ஓவர் ஆயிடுச்சு. இப்போ மத்துல் லாசிம் நம்ம ஏன் தனியாக படிக்கிறோன்னா, இதுவே என்னென்னா ஒரு 4 வகையில் இருக்குது. மத்துல் ஃபராயியோடைய வகையே 5 வகை. அதில் கடைசி வகை தான் அல் மத்துல் லாசிம். இந்த அல் மத்துல் லாசிமே என்ன அப்படின்னா நிறையா வகைகளை கொண்டிருக்கு. சரிங்களா? அதனால தான் இதுக்குன்னு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா படித்தோம். சரிங்களா? அல் மத்துல் லாசிம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. மத்துல் லாசிம் இந்த மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் புரிஞ்சிருக்கும். எதுவும் டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அல் மத்துல் லாசிம் ரொம்ப ஈஸி தான். அது ஒரு 4 வகைப்படும். அந்த 4 வகைகளையும் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பார்ட் 3ல் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். இது வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு புரிஞ்சது அப்படின்னா மற்றவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம மூலமாக ஒருத்தவங்க குரான் ஈஸியாக ஓதுனாங்க, அழகிய முறையில் ஓதுனாங்கன்னா அந்த நன்மை நமக்கு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் எல்லா மக்களும் அருள் செய்வாங்க.